الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد عن شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وآمرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. وأيضا قال الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم الشباب شعبة من الجنون أو كما قال عليه الصلاة والسلام. புகழும் புகழ்ச்சியும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாகுக. இன்னும் அவனது சாந்தியும் சமாதானமும் மக்கத்து கோமான் மதினத்து சீமான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரை சற்றும் மாறாமல் வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபஉ தாபியீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இன்னும் இந்த ஜுமா தொழுகை எதிர்பார்த்தவர்களாக அமர்ந்திருக்கும் நாம் நம்மை சார்ந்த அனைவர்களின் மீதும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் அல்லாஹு தஆலா நமக்கு புனிதமான மாதமான துல்ஹஜ்ஜை அடைய செய்து அதை நிறைவு செய்து தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமல்லாமல் அடுத்து பொது வருடமான முஹர்ரம் மாதத்தை அல்லாஹு தஆலா நம்மை அடைய செய்கிறான். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வருடமும் பெரும்பாலானவர்கள் ஒரு வருடம் முடிந்தவுடன் அடுத்த வருடத்திற்கு செல்வதற்கு முன் என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்னென்ன மாற்றங்களை செய்வேன் என்று உறுதி எடுப்பார்கள். அந்த வகையிலே எத்தனையோ இளைஞர்கள் ஒவ்வொரு வருடம் முடியும் பொழுதும் இந்த கெட்ட செயல் என்னுடைய பழக்கத்தில் இருந்து செல்ல வேண்டும் என்ற நீயத்திலே அந்த புது வருடத்தை ஆரம்பிப்பார்கள். அந்த அடிப்படையிலே இந்த ஒரு புது வருடமான இந்த வருடத்தை அல்லாஹு தஆலா நம்மை அடைய செய்திருக்கிறான். எத்தனையோ இளைஞர்கள் அவர்கள் நியூ இயர் என்று சொல்லப்படக்கூடிய ஜனவரி 1 தேர்ந்தெடுப்பதை விட முஹர்ரம் மாதத்தினுடைய தொடக்கத்தை தன்னுடைய மாற்றத்திற்கு காரணமாக எடுத்துக்கொண்டார்கள் என்று சொன்னால் அது ஒரு பரக்கத்தான விஷயமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் நியூ இயர் என்று ஜனவரி 1 அப்படி கொண்டாடுவது என்பது நம்மளுடைய கலாச்சாரம் அல்ல. அதே போல முஹர்ரம் மாதம் பிறந்து விட்டால் முஹர்ரம் 1 என்று ஒரு பண்டிகை என்பதும் நமக்கு கிடையாது. இருந்தாலும் அவர்களுடைய அந்த வருடப்பிறப்பிற்கும் நம்மளுடைய வருடப்பிறப்பிற்கும் வித்தியாசம் இருக்கிறது. நாம் யாரை பின்பற்ற வேண்டும், நம்மளுடைய மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைய ஜுமா தலைப்பு இஸ்லாமும் இளைஞர்களும் என்ற தலைப்பிலே ஒரு சில விஷயங்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இளைஞர்களை பற்றி, அதாவது வாலிப பருவத்தை பற்றி அது ஒரு குவத் என்று சொல்கிறான். குவத் என்றால் சக்தி வாய்ந்த ஒரு பருவம் என்பதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹுல்லதீ ஹலககும் மின் துஅஃபின். அல்லாஹு தஆலா முதல்ல உங்களை எப்படி படைத்தான் என்று சொன்னால் ஒரு பலவீனமாக படைத்தான். சும்ம ஜஅல மின் பஅதி துஅஃபின் குவத்தன். அந்த பலவீனத்தில் இருந்து அல்லாஹு தஆலா உங்களை பலமிக்கவர்களாக அல்லாஹ் உங்களை ஆக்கினான். சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் துஅஃபன் வ ஷைபா. அந்த பலமிக்க அந்த பருவத்திற்கு பின்னால் மீண்டும் உங்களை அல்லாஹு தஆலா பலமில்லாத பலவீனமான பருவத்திற்கு எடுத்து செல்கிறான் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அப்பொழுது அல்லாஹு தஆலா இந்த வாலிப பருவத்தை எந்த வார்த்தையில் குறிப்பிடுகிறான்?
குவத், அதாவது உறுதியான ஒரு பருவம், பலமிக்க ஒரு பருவமாக குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அல்லாஹ் தஆலா இந்த வாலிப பருவத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறான் என்று சொன்னால், நாளைக்கு சொர்க்கத்திற்குள் நுழைபவர்கள் எவ்வளவு வயது முதிர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, 100 வயசு தாண்டிருச்சு, 90 வயசு, 70 வயசு, எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா அவரை தன்னுடைய வாலிப பருவத்தில் அந்த அடியான் எப்படி இருந்தானோ அந்த வாலிப பருவத்திற்கு அல்லாஹ் தஆலா அவரை கொண்டு வந்து அதற்கு பின்னால் அல்லாஹ் தஆலா அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவான். அந்த வாலிப பருவத்தில் அவர் அந்த சொர்க்கத்தில் நிரந்தரமாக இருப்பார். ஒரு வயசான ஒரு கிழவி, ஒரு அம்மா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வராங்க, யா ரசூலல்லாஹ், நான் சொர்க்கத்துக்கு போவேனா அப்படின்னு கேட்டாங்களாம். ரசூலுல்லாஹ் வந்து யாராக இருந்தாலும் அவங்கள மகிழ்விச்சு பார்க்கணும், யாரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்ற ஒரு பண்புடையவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அம்மாவுக்கு பல்லும் இல்லை, அவ்வளோ வயசாயிடுச்சு. அந்த அம்மா ரசூலுல்லாஹ்ட்ட வந்து இந்த மாதிரி கேட்டதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்களா, உங்களாலலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதோட அந்த அம்மாவுக்கு அவ்வளோ அழுக, ரசூலுல்லாஹ் என்னால் சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டாங்களேன்னு ரொம்ப கண்ணீர் விட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நான் போக மாட்டீங்கன்னு சொன்னது இந்த வயது முதிர்ந்த இந்த நிலையில் உங்களால் சொர்க்கத்துக்கு போக முடியாது. அல்லாஹ் தஆலா உங்களை வாலிப பருவத்தில் எப்படி வைத்திருந்தானோ அப்படி உங்களுடைய பருவத்தை மாற்றி உங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான்னு சொன்னதோட அந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பல்லில்லாத அந்த பொக்க வாயில் அவ்வளோ ஆனந்தமாக சிரிக்குது அப்படின்னு ஹதீஸில் பதிவு செய்கிறாங்க. அப்போது அல்லாஹ் தஆலா இந்த வாலிப பருவத்தை சொர்க்கத்தினுடைய பருவமாக தேர்ந்தெடுத்திருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வாலிப பருவத்தை பற்றி புகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க, இகழ்ந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த வாலிப பருவம் இருக்கிறதே, ஒரு நபர் ஒரு மனிதன் முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு மனிதன் அழிவதற்கும் இந்த வாலிப பருவம் தான் காரணமாக இருக்கிறது. 33 வயசு வரைக்கும் வளர்ற வயசு, வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. 33லேருந்து 40 வரைக்கும் ஒரு ஸ்டேபிலிட்டியான ஒரு வயசு, அதுக்கு மேலே வளர்ச்சி இருக்காது, அப்படியே நிற்கும். 40க்கு அடுத்து என்ன ஆகும்னா வளர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். நம்ம உடல்ல இருந்து நம்மளுடைய ஆரோக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அதான் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் அதையும் ஒரு பலவீனமான பருவம் என்று குறிப்பிடுகிறான். அப்போ இந்த பலவீனமான இந்த பருவத்தை அல்லாஹ் தஆலா நமக்கு குவத்தை கொடுத்து வாலிப பருவத்தை கொண்டு வந்தவுடன் இந்த வாலிபர்கள், வாலிப வயதில் இளைஞர்கள் எப்படி இருக்க வேண்டும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷ்ஷபாபு ஷுஅபத்தும் மினல் ஜுனூன். அதாவது இந்த வாலிப பருவம் இருக்கிறதே, அந்த வாலிப பருவம் பைத்தியத்தின் ஒரு பகுதி, பைத்தியத்தின் ஒரு பகுதி அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எதனால சொன்னாங்க? ஏன்னா அந்த வாலிப பருவம் இருக்கிறதே அது ஒவ்வொரு நபரையும் ஒவ்வொரு விதமான பைத்தியமாக்கிறோம். சில நபர்கள் சினிமாவின் மீது மோகம், அந்த சினிமா பைத்தியமாக இருப்பாங்க. சில நபர்கள் விளையாட்டுத் துறையில் பைத்தியமாக இருப்பாங்க. சில நபர்கள் ஒரு பெண் மீது பைத்தியம், சில நபர்கள் பொன் மீது பைத்தியம், சில நபர்கள் செல்வத்தின் மீது பைத்தியம், இப்படி ஒவ்வொரு விதமான பைத்தியம். ஆக மொத்தம் இந்த வாலிப பருவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜுனூன் என்ற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. பைத்தியக்காரத்தினுடைய ஒரு பகுதி, பைத்தியத்தனத்தின் ஒரு பகுதி தான் இந்த வாலிப பகுதி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தன் மனநிலை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாங்களாம், எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக. அந்த மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒருத்தர் போயிருக்கிறாரு, கூட நர்ஸும் போகிறாங்க. போய் பார்த்தா அங்கே ஒரு நபர் மண்டையெல்லாம் பிச்சுக்கிட்டு தலையெல்லாம் வாரி விரிச்சு போட்டு லைலா லைலா லைலான்னு அப்படியே கத்திட்டு இருக்கிறான். அதை பார்த்துட்டு நர்ஸுக்கிட்ட கேட்குறாங்க, யார் இவருக்கு என்னாச்சு? இவர் எதுவும் இல்லை, ஒரு லைலான்ற ஒரு பொண்ணை காதலிச்சு இப்படி பைத்தியம் ஆகிட்டாரு அப்படின்னு சொன்னதோட சரி அடுத்தடுத்த ரூமுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு 20-30 ரூமுக்கு போயினதுக்கப்புறம் 30வது ரூமில் இதே மாதிரி ஒருத்தன் முடியெல்லாம் விரிச்சு போட்டு அவனும் லைலா லைலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான். அப்போ நர்ஸுக்கிட்ட இந்த இவரே சொல்கிறாரு, புரிஞ்சு போச்சு, 2 நபரும் ஒரே பெண்ணை காதலிச்சு இப்படி பைத்தியம் ஆகிட்டாங்க அப்படின்னு இவர் சொன்னதோட நர்ஸம்மா சொன்னாங்களா, இல்லை இவர் காதலிச்சு பைத்தியமானார், இவர் கல்யாணம் பண்ணி பைத்தியம் ஆகிட்டார். ஆக மொத்தம் பைத்தியம்தான், ஆனால் விதமான பைத்தியம். அதே போலதான் இந்த வாலிபர்களில், இளைஞர்களில் பல நபர்கள் பலவிதமான பைத்தியத்தில், பித்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும்.
ஒரு 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 அரசன் ஒரு நாட்டை அழிப்பதற்கு ஒரு ஸ்பையை அனுப்புகிறான், ஒரு வேவு பார்க்கக்கூடியவனை அனுப்பிட்டு வர, அந்த நாட்டினுடைய நிலவரத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்ட்டு. அவர் போனார், ஃபுல்லாலாம் ஊரெல்லாம் எதையும் பார்க்கல, ஒரு குளத்துக்கு போனார். அந்த குளத்தில் ஒரு நபர், ஒரு வாலிபன், ஒரு இளைஞன் ரொம்ப நேரம் ஏதோ யோசிக்கிட்டே இருக்கிறான். அந்த இளைஞர்கிட்ட போயிட்டு என்னம்மா யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது அந்த இளைஞர் சொன்னான்னா, என்னுடைய அந்த நாட்டை நான் எப்படி கைப்பற்றுவது, என்னுடைய சமுதாயத்தை நான் எப்படி முன்னேற்றுவது என்பதை பற்றி நான் சிந்தித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அந்த நபர் சொல்கிறார். உடனே அந்த வேவு பார்க்க போனவர் மறுபடியும் ஊருக்கு வந்துட்டார், தன்னுடைய நாட்டுக்கே வந்துட்டு, இந்த நேரத்தில் அவங்க மீது போர் செய்ய தேவையில்லை, போர் செய்ய வேண்டாம், அப்படி போர் செஞ்சோன்னா நம்ம தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லி சில காலம் கழியுது. கொஞ்ச நாளுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷம் கழித்து மறுபடியும் போய் பார்க்குறாங்க. ஏதோ வேவு பார்க்குறதுக்கு ஊரெல்லாம் போய் சுற்றலை, அதே குளத்துக்கு போகிறாங்க. அங்கே ஒரு வாலிபன் அங்கே நின்றுட்டு இருக்கிறான். அந்த நபர்கிட்ட போய் கேட்குறாரு, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இருக்கிறாப்புல. அவர்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொல்கிறார், அந்த வாலிபன் சொல்கிறான், என்னுடைய காதலிக்கு நான் எப்படி என்னுடைய காதலை எடுத்து சொல்லுவது அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதோட அந்த வேவு பார்க்குறவர் மறுபடியும் தன்னுடைய நாட்டுக்கு வந்து இதுதான் சரியான நேரம், இதுதான் சரியான நேரம். அதாவது என்ன புரிய வருகிறது, ஒரு நாட்டை அழிப்பதற்கு அந்த நாட்டில் உள்ள இளைஞர்கள் தான் காரணமாக இருப்பார்கள். அதே போல ஒரு நாடு முன்னேற்றம் அடைவதற்கும் இளைஞர்கள் தான் காரணமாக இருப்பார்கள் என்பது இந்த விஷயத்தில் நமக்கு தெரிய வருகிறது. ஆக இந்த பருவத்தை, இந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம், இன்று எப்படி இருக்கிறார்கள்? மதுவிலும் போதையிலும் அடிமைப்பட்டு, அல்லாஹ் தஆலா பாதுகாக்க வேண்டும். யார் போதைக்கு அடிமைப்பட்டார்களோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ், போதைக்கு அடிமைப்பட்ட நபர்களை அல்லாஹ் தஆலாவை எப்படி அவர்கள் சந்திப்பார்கள் என்று சொன்னால், ஷிர்க் வைத்த நிலையிலே, அல்லாஹ் அல்லாத வேறு யாரையோ வணங்கிய நிலையில் அல்லாஹ் தஆலாவை அவர் சந்திப்பார். ஏதோ அவர் எந்த ஒரு சிலைக்கும் வணக்கமே செய்யாம நார்மலாக ஒரு போதைக்கு அடிமையானவர், அந்த நிலையில் அல்லாஹ் தஆலா அவரை எழுப்புவான் என்று சொன்னால், இந்த போதை எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் ஒரு நபருக்கு, அது ஒரு நபருக்குண்டான பாதிப்பு அல்ல, ஒரு சமுதாயத்திற்குண்டான பாதிப்பு, ஒரு தலைமுறைக்குண்டான பாதிப்பு. இந்த போதைக்கு இன்றைய இளைஞர்கள் எப்படி அடிமைப்பட்டு கிடைக்கிறார்கள் நாம் சிந்திக்க வேண்டும். அதே போல பெண்ணின் மீது மோகம், எவ்வளோ நபர்கள் தான் ஒரு பெண்ணை காதலித்து தன்னை பெற்றெடுத்த பெற்றோர்களை உதறி சென்று விட்ட ஒரு சில வரலாறுகளும் இருக்கிறது. சில ஆண்டு காலத்துக்கு முன்னால் ஒரு அம்மா தெருவில் படுத்து கிடக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏன் இந்த நிலைமைக்கு வந்துட்டீங்க? எனக்கு மொத்தம் 4 ஆம்பளை பிள்ளைங்க இருக்கிறாங்க, 4 ஆம்பளை பிள்ளைங்களும் நான் தான் படித்து வளர்க்க வச்சேன். வளர்த்து அவங்க 4 பேர் ஒவ்வொருத்தராக திருமணம் ஆகிட்டு போயிட்டாங்க. அவங்களே ஒரு பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணி வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ 4 பேரும் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, நான் எங்கே இருப்பேன்னா, அவங்களுடைய மனைவிமார்களுடைய வீட்டில் ஒவ்வொரு நாள் இருப்பேன். ஆனால் ஒரு மனைவி கூட என்னை வீட்டில் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க, என்னை துரத்தி விட்டுடுறாங்க. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, என் பையன்கிட்ட கேட்டியான்னு கேட்டால், உங்கள் பையன் தான் என்னை உங்களை வீட்டில் வச்சுக்க வேணாம்னு சொன்னார் அப்படின்னு பேட்டியில் அந்த அம்மா சொல்லுது. இப்போ அந்த அம்மா கண் கலங்கிய நிலையிலே அந்த அளவுக்கு செல்லப்பட்டதற்குண்டான காரணம் அந்த பருவம். ஆனால் அன்றைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்கள்? ஒரு சஹாபி ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பேர் ஹாரிசா. அந்த சஹாபிக்கு அந்த வாலிப பருவத்தில் இருக்கிறாங்க. அந்த சஹாபிக்கு ஒரு ஆசை, என்னன்னா ஷஹீத் ஆகணும்னு ஆசை, இஸ்லாத்துக்கு ஷஹீத் ஆகணும்னு ஆசை. கரெக்டாக அந்த சமயம் பார்த்து பத்ர் போர் நடக்குது. பத்ர் போருக்குண்டான அழைப்பும் எடுக்கிறாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஒரே ஒரு ஆதாரம், நான் யாருன்னா தன்னுடைய தாய். அவங்களுக்கு வேற எந்த சொந்தமும் கிடையாது. அந்த தாய்க்கு ஒரே ஆதாரம்னா யாருன்னா அவங்களுடைய மகன். அவங்க மகனை தவிர அந்த தாய்க்கு வேற யாருமே கிடையாது. அந்த நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பண்பு என்னன்னு சொன்னால், யாராவது போருக்கு வந்தாங்கன்னா, போரில் நான் கலந்துக்கிறேன்னு வந்தாங்கன்னா, அந்த சஹாபிட்ட கேட்பாங்க, உங்களுக்கு தாய் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு பணிவிடை செய்ய ஆள் இருக்கிறாங்களா, எல்லாம் விசாரிச்சுட்டு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு இருந்தால் தான் அந்த போருக்கு அனுமதிப்பாங்க. அப்படி யாரும் இல்லைன்னா ரசூலுல்லாஹ் திரும்ப அனுப்பிடுவாங்க, உங்களுடைய தாயை போய் நீங்கள் பாருங்கள், அதுதான் ஜிஹாதுடைய நன்மை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு அனுப்பிடுவாங்க. ஆனால் அந்த சஹாபிக்கு உள்ளத்தில் ஒரு கவலை,
இப்படி ரசூலுல்லாஹ் நம்மளை பின்னாடி அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தன்னுடைய தாயிட்ட முதல்ல அனுமதி கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி, அதாவது தாய் எனக்கு அனுமதிச்சிட்டாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹ் அனுமதிப்பாங்க. அதனால் தாய்கிட்ட முதல்ல அனுமதி கேட்கலாம் அப்படின்னு வராங்க. அந்த தாய்கிட்ட, அம்மா இந்த மாதிரி நான் போருக்கு போகணும், நான் ஷஹீத் ஆகணும்னு எனக்கு ஆசை. உடனே அந்த தாய் சொன்னாங்களாம், ரசூல் அவங்களோட போர் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பற்றி நீ கேட்கறதுனால உனக்கு நான் அனுமதி கொடுக்குறேன். அல்லாஹு தஆலா உனக்கு உயர்ந்த இடத்த கொடுப்பான். அப்படி இல்லைன்னு சொன்னால், நீ ஷஹீத் ஆகலைன்னு சொன்னால் என்கிட்ட நீ வந்துடணும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லி அனுப்புகிறாங்க. அதே போல் அந்த போரில் கலக்கிறாங்க. போரில் கலந்துறதுக்கு பின்னாடி இதில் தான் ஒரு துரதிருஷ்டமான ஒரு விஷயம் நடக்குது. இந்த போர் ஆரம்பிக்கிறது மறுநாள் காலையில் ஆரம்பிக்கும். அந்த பத்ர் போருக்கு உண்டான அந்த பத்ருன்ற பேர் எதுக்கு வந்ததுன்னா, அங்கே ஒரு கிணறு இருக்குது. பத்ருன்ற பேரில் ஒரு கிணறு, அந்த கிணறு அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த அந்த போருக்கு பத்ர் போர் என்பதாக வந்து விட்டது. அப்போ அந்த அந்த கிணறை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக அங்கே ஒரு சஹாபியை ரசூலுல்லாஹ் நியமிச்சிருக்காங்க. கிணறுக்கு உள்ள கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நல்லா அம்பு எறிவாங்க. யாரை பார்த்து அம்பு எறிஞ்சாலும் கரெக்டாக கழுத்தில் வந்து சொல்லுவோம். அவ்வளவு பலமிக்கவர்கள். அப்போ அந்த நேரத்தில் ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்கன்னா, இரவு நேரத்தில் அந்த கிணறுக்கு தாகத்தில் தண்ணி குடிக்கலான்னு வந்துடுறாங்க. அந்த நேரத்தில் உள்ளே இருந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு அடையாளம் தெரியல. இது ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு புதுசு. இவங்க யாரோ எதிரியுடைய படை தான் வந்திருக்குது, யாரோ எதிரி தான் நம்ம இந்த கிணறுல ஏதோ விஷத்தை கலக்க வந்திருக்கிறாங்க என்ற எண்ணத்தில் அந்த கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அம்பை எறிந்தார்கள். ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தொண்டை குழியில போய் அதை குத்தி அவர்கள் அதே இடத்திலே அவர்கள் மறைந்து விட்டார்கள், இறந்து விட்டார்கள். போரெல்லாம் முடியுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடுறாங்க. எங்கே போயிட்டாங்க, ஹாரிஸா எங்கன்னு தேடுறாங்க. போய் பார்த்தா அங்கே ஷஹீதாக இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, யார் இவரை கொன்றது கேட்கும் பொழுது இது எல்லா விஷயம் ரசூலுக்கு தெரிய வருது. தெரியாமல் ஒரு விஷயம் நடந்துருச்சு. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நடந்த ஒரு சம்பவம். எல்லாம் போர் முடிஞ்சு எல்லாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதான் வரவேற்பாங்கல்ல, ஹஜ்ஜி முடிச்சுட்டு வந்தோம்னா நம்மளுடைய குடும்பத்தில் ஒரு எல்லாம் மொத்தமாக சேர்ந்து ஒரு 200 பேர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களா வர அவங்களுடைய குடும்பம் கலைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதே போல் போரில் கலந்துக்கிட்டவங்க மொத்தம் 313 நபர்கள், அதில் 14 பேர் ஷஹீதானாங்க. ஒவ்வொரு நபர்களும் வராங்க, அப்படியே கழிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. கடைசியில் அந்த அம்மா நிற்கிறாங்க, ஏக்கத்தில் நிற்கிறாங்க. தன்னுடைய மகன், ஒரே ஆதாரம் தான் தனக்கு, தன்னுடைய மகனுக்கு நான் ஒருத்தி. அவ்வளோ ஆர்வத்தில் தன்னுடைய மகன் வந்துடுவாங்களான்னு ஏக்கத்தில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகனை தேடுறாங்க, தனியாக கடைசியில் நிற்கிறாங்க. மகனை காணோம். அப்போ வந்த ஒருத்தர்கிட்ட கேட்டாங்க, எங்கே என்னுடைய மகனை காணோம், எங்கே ஹாரிஸாவை காணோன்னு கேட்கும் பொழுது அவர் எப்படி சொல்லிட்டாரு, உங்கள் மகன் போருக்கு வந்தார், போரில் கலந்து எதிரிகள்கிட்ட சண்டை போட்டு ஷஹீதெல்லாம் ஆகலை, போருக்கு முன்னாடியே அவர் இறந்து போயிட்டார், இது ஷஹீதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கடினமான வார்த்தையை பேசிட்டார். உடனே அந்த அம்மாவுக்கு மனசு உடைஞ்சி அப்படி ஒன்றும் தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக போயிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து விழுந்துட்டாங்க. யா ரசூலல்லாஹ், அவ்வளோ அழுக, ரசூலுக்கு முன்னாடி அழுதுட்டு நிற்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், நான் என்னுடைய மகனை ஷஹீதாகுவதற்கு அனுப்பி வைத்தேன், ஆனால் இப்படி நடந்துருச்சு. என்னுடைய மகன் ஷஹீதா இல்லையா? அப்படி ஷஹீத் என்று சொன்னால் நான் என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வர வைக்க மாட்டேன், நான் துடைத்து என்னுடைய அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்து விடுவேன். அப்படி அவர் ஷஹீது இல்லைன்னு சொன்னால் நான் மதீனாவுடைய நடுவில் உட்கார்ந்து நான் கதற அழுது கொண்டே இருப்பேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்களாம், உங்களுடைய மகன் ஹாரிஸா இருக்கிறாரே, அவர் எல்லாவற்றுக்கும் முன்னால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதுடன் அந்த அம்மா எவ்வளவு கண்ணீர் வந்ததோ எல்லாத்தையும் தொடச்சிட்டு அப்படியே போயிட்டாங்க. ஒரு வார்த்தை பேசலை. தன்னுடைய மகன் ஷஹீத் என்ற ஒரு அந்தஸ்து கிடைத்து விட்டது. இன்றைய இளைஞர்களுடைய நிலை என்ன? இன்றைய தாய்மார்களுடைய நிலை என்ன? பெற்றோர்களுடைய நிலை என்ன? தன்னுடைய மகன் துனியாவுடைய நிலையில் உயர்ந்த இடத்துல இருக்க வேண்டும், ஆனால் தீனுடைய இடத்துல இருக்க வேண்டாமா? தீனுடைய மார்க்க விஷயங்கள் வேண்டாமா? தீனுடைய அல்லாஹ்வுடைய உள்ளச்சம் வேண்டாமா?
ஆனால் அன்றைய சஹாபாக்கள் எப்படி இருந்தார்கள், அன்றைய இளைஞர்கள் எப்படி இருந்தார்கள், இன்றைய இளைஞர்கள் எப்படி ஒரு பெண்ணிற்கும் போதைக்கும் அடிமையாகி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்தை பாதுகாத்து அடுத்து வரக்கூடிய அந்த தலைமுறையை நாம் நம்மளுடைய பொறுப்பில் இருக்கிறது. எவ்வளவோ நபர்கள் நாம் இருக்கிறோம், நமக்கு பிள்ளைகள் இருப்பாங்க, பேர குழந்தைங்க இருப்பாங்க. நம்மளுடைய பேர குழந்தைங்களோட அடுத்த தலைமுறை எப்படி வளர வேண்டும், தீனுடன் அவர்களை வளர்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்துடன் வளர்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்து, அல்லாஹ் தஆலாவும் ரசூலும் எப்படி ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு நல்லடியார்களாக இளைஞர்களாக நம்முடைய சந்ததிகளையும் நம்மையும் அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுன்னத்துல்